பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று தேவன் உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுகிறார். காரணம், அவர் உங்களை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அதனால தான் தேவன் தெளிவாக சொல்கிறார். ஏசாயா 41:9, நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீங்கள் பூமியில் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூக்கிலேயோ ஒரு மூலையிலையோ எல்லாராலையும் புறம்பாக்கப்பட்ட ஒரு வறண்ட இடங்கள்லையோ ஏதோ ஒரு சூழ்நிலை தனித்து போய் தவிச்சு போய் இருக்கீங்களா? உங்களை நோக்கி தான் தேவன் பேசுகிறார். நான் பூமியின் கடையாந்திரிலிருந்து உன்னை எடுத்து. எதற்காக தேவன் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார் என்றால், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள், அதனால் விசேஷமான தனித்தன்மை கொண்டவர்கள். உங்களை வைத்து இந்த உலகம் அசைக்கப்பட போகிறது. ஏன்னா விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள். ஸோ இந்த உலகத்தில் கிறிஸ்துவத்தை பொறுத்தவரை விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். தேவனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடியதே பெரிய காரியம். தேவனை பற்றிய பைபிள் ரீடிங், அவரை பற்றி பேசக்கூடியது, அவருடைய வார்த்தையின்படி வாழ்விலே நடக்கக்கூடியது, இதெல்லாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு. இது நாம் சூஸ் பண்ணி நமக்கு வரல. அவர் நம்மை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, உங்களுடைய எல்லைகள் மாறி கிடக்கிறதோ, நீங்கள் எந்த எல்லைக்குள்ள வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த எல்லைக்குள்ள வரும்படி இயேசு கிறிஸ்து அந்த கிரியை செய்வார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் தெளிவாக சொல்கிறார். காரணம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை வெறுத்து விடவில்லை. நீங்கள் இதுவரைக்கும் நடந்து வந்த சரீர ரீதியான பாவங்களோ ஆத்ம ரீதியான சிந்தனையினுடைய பாவங்களோ ஏதோ ஒரு பாவங்களோ உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதோ, அது சாத்தான் செய்யக்கூடிய இன்னொரு வகையான டெக்னிக். அதனால தான் நியாய பிரமாணத்தின் வழியாய் பாவம் என்ன என்று தெரிந்து கொண்டோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது மன்னிப்பு என்னென்று தெரிந்து கொண்டோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் சிலுவையில் அறையப்பட்டு புது மனிதர்களாய் ஆகும் பொழுது சகலத்தையும் தேவன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால இலவசமாக புதிதாக பெற்றுக்கொள்கிறோம். அதனால நீங்கள் பயப்படாதீங்க. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஒரு காலம் நான் உன்னை வெறுக்கிறதில்ல. ஏன்னா அவர் ஒரு இதை சூஸ் பண்ணிட்டு, ஐயோ இது தவறாக சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். அவர் எந்த நோக்கத்துக்கு நம்மளை உருவாக்கி இருக்கிறாரோ அந்த நோக்கம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறியே தேரும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் முடியாது. காரணம், நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கமே கிறிஸ்து அவருக்காக உங்களை படைத்திருக்கிறார்ங்கிறது தெளிவாக தெரியணும். ஏன்னா பயப்படாதே, நீ உன் தாய் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை முன்குறித்தேன் என்று சொல்கிறார். உங்கள் அப்பா அம்மா உருவாருக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி இங்கே இந்த லொக்கேஷனில் பிறக்கணும், இவங்களுக்கு பிறக்கணும், இப்படி இருக்கணும், இந்த சுச்சுவேஷன்லாம் வாழணும், இதை வாழ்ந்து என்னை பற்றி, அதாவது கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றணும்னு சொல்லி தேவ திட்டம். அதனால் அதில் 41:10 சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உங்களை தோளோடு தோள் கை போட்டு கொண்டு வரக்கூடிய மனிதர்கள் அல்ல, தோழர்கள் அல்ல, ஏதோ ஒரு ரிலேட்டிவ்ஸ் அல்ல, பெரிய கோடீஸ்வரன் இல்லை, பெரிய அறிவாளி இல்லை. நான் இந்த உலகத்தையே படைத்த தேவன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து சொல்கிறார். அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை அவர் மாத்திரக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? வித்தின் எ செகண்ட். அதுக்கு காலங்கள் நேரங்கள்ன்ற ஒன்று இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களுக்கு ரொம்ப குயிக்காக நடக்கலாம், முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும் கூட அது காலங்கள்ன்ற ஒன்று இருக்கிறது. ஸோ அதன் காலங்களில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அதனால் பயப்பட வேண்டாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவன் எவ்வளோ தூரத்தில் தெரியுமா இருக்கிறார்? நீங்கள் கை நீட்டி பாருங்கள், அவ்வளோ தூரத்தில் நிற்கிறார். எஸ்,
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். நீங்கள் பேசக்கூடியதெல்லாம் தேவ தூதர்கள் அங்கே பரலோகத்தில் கிறிஸ்துவுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தேவன் நேரடி பார்வையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். இந்த பூலோக மனிதன் மாதிரி கிடையாது, நான் தேவன், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நீ அந்தரங்கத்தில் இருந்தால் கூட நான் அங்கிருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்கிறார். அதனால் நீங்கள் பரிசுத்த குறைச்சலாக இருக்கணும், இல்லைடா நான் ஏதோ பாவம் செய்துட்டோன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். காரணம், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அதனால தேவன் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எஸ், கிறிஸ்துவனுடைய நீதி என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு. அந்த நீதி தெரியறதுக்காக தான் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா இந்த உலக ரீதியான பலங்கள் எல்லாமே தோற்று போகும்பொழுது தான் தேவ பலம் நமக்கு புரியும். ஸோ அதனால தான் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நீங்கள் எப்போ பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ அப்பொழுது அவருடைய பலம் என்னங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது சாத்தியமே இல்லையே, இது எப்படி சாத்தியமாயிற்று? அதுதான் சத்தியம், அதுதான் இயேசு. அதனால தேவன் உங்களை குறித்து சொல்கிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அது மட்டும் இல்லை, இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வேட்கை இலச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு போராடினர்கள் தேடியும் காணாதிருப்பார், உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராக நான் உன் வலதை கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. சின்ன பூச்சி மாதிரி இருக்கீங்களா, விட்டில் பூச்சி மாதிரி, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். ஏன்னா நான் இந்த உலகத்தை படைத்த தேவன், நான் உன்னோட இருக்கும் பொழுது நீ எதுக்கு பயப்படுற? எல்லாமே என்னுடைய திட்டத்தின் பிரகாரமே நடக்குண்டு தேவன் தெளிவாக சொல்கிறார். அதான் யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உண்மைப்பர் உரைக்கிறார். யாருமே உண்மைப்பர், உங்களோட மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து உரைக்கிறார். அது மட்டுமில்ல, உங்களோட போராடி இருக்கலாம், யுத்தம் பண்ணியிருக்கலாம், அவங்கள நீங்கள் தேடியும் காணாமல் தான் இருப்பீர்கள். ஸோ நீங்கள் அவர்களை தேடும் பொழுது அவர்கள் உங்கள் உள்ளங்காலில் சாம்பலாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு மோதி இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு அப்படி நடக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தோல்விகள்லாம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் அங்கே ஒரு விசேஷம் இருக்குது. ஏசியா 41:15, இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்கிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். ஆமென். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மை உள்ள பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன். எஸ், நீ மலைகளை மிதித்து, பெரிய பெரிய மலையாக இருக்கலாம், அதெல்லாம் நொறுக்கி பெரிய பெரிய மலைகளை கூட நீங்கள் அப்படியே தூசி மாதிரி ஆக்கி ஃபூண்டு ஊதி விட்டுருவீங்களா, அந்த அளவுக்கு ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. நீங்கள் எதில் தோற்றுருக்கீங்க, அந்த காரியங்கள் இப்படி நடக்கும். அது மட்டும் இல்லை, அவைகளை தூற்றுவா, அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்றிலே அவைகளை பறக்கடிக்கும், நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். எஸ், ஏன்னா இந்த காரியம் யாராலையும் நடந்தது என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுற்றி இருக்கிறவங்க உங்களை உத்து பார்ப்பாங்க. உத்து பார்க்கும்போது, ஓ இது இவனால் நடந்தது அல்ல, இவனுக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே கிறிஸ்து தெரிவார். பிரைஸ் தி லார்ட். வசனங்கள் ஒன்றொன்றுக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிரியை செய்வதாக. அதனால தான் சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து
இஸ்ரவேலின் தேவனாய் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் குறித்து திடகாத்திரமாக சொல்கிறார். அதனால் நீங்கள் எதை குறித்துமே பயப்பட வேண்டாம். அதனால தான் ஏசாயா 44 3 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது. யாரு? கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனான யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அது மட்டுமல்ல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். என்ன சொல்றாரு? நீங்க எது மேல் தாகமா இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு நீரோற்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே உருவாக்கப்படுகிறது. வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உங்களுடைய வாழ்வினுடைய நிலங்கள் வறண்டு போய் கிடக்கிறதோ, எக்கனாமிக் ரீதியில் நிறைய வகையில் பாதிக்கப்பட்டு இருக்கீங்களோ, அதில் ஆறுகளை ஊற்றுவேன். நீங்கள் ஆழம் தோண்டியும் கிணறு தோண்டியும் தண்ணி கிடைக்காம இருக்கலாம். அது ஒரு காலம். இப்போ ஏசு உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய காலம். அதனால் அது மேலே நீங்கள் சும்மா கையை வச்சு மோந்தாலே வாளி மூலமாக கப் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுக்கும்படியாக அந்த வறண்ட நிலங்கள் எதெல்லாம் வறண்டு போயிருக்கீங்களோ அது ஆறுகளாய் மாறப்படும். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அது மட்டும் இல்லை, உன்னுடைய ஜெனரேஷன், உன்னுடைய சந்ததி என்னாலேயே ஆசீர்வதிக்கப்படும். அதாவது கிறிஸ்துவாலேயே ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய எல்லா வகையான உலக ரீதியான எல்லா வித ஆசீர்வாதங்கள் மேலும் என்ன ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னென்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான் நீங்கள் ஒரு வறண்ட நிலத்தில் வந்திருக்கீங்க. அதனால தான் எல்லா வகையிலும் தோற்று போயிருக்கீங்க. இந்த வெற்றி கிறிஸ்துவனுடைய வெற்றிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளர்வார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் நான் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். பிரேசலோன் வசனங்கள் கிரியை செய்வதாக. நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்கிறார். இது இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து தெளிவாக சொல்லக்கூடிய வசனங்கள். அதனால யாக்கோபு ஏசாயா 41 21 22, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, ஒரு காலமும் நான் உன்னை மறந்து போக மாட்டேன். உன் தாய் தகப்பன் சகோதரர்கள் சுற்றத்தார் மற்ற இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உன்னை விட்டு விலகி போயிட்டாங்களோ, உன்னை விட்டு சிதறி போயிட்டாங்களோ, நான் உனக்கு ஒரு தனிமையை ஏற்படுத்துவதற்காக அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தேன். காரணம், நீ யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நீ இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியவன். அதனால் நான் உன்னை ஒரு காலமும் மறக்க மாட்டேன் சொல்லி தெளிவாக சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு எக்ரிமெண்ட் நமக்கு சொல்கிறார். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கர்மேல் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பி, நான் உன்னை மீட்டு கொண்டேன். எஸ், தேவன் நம்மை மீட்டு கொண்டார். ஏசாயா 45 2, 3, 4, நான் உனக்கு முன்னை இப்போ கோணலானது செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனான கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகி யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும்
நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம் தரித்தேன். எவ்வளோ தெளிவா, எவ்வளோ அன்பா, எவ்வளோ பாசத்தில் தேவன் நம்மளை சொல்லிக்கிறார் பார்த்தீங்களா? தேவனுடைய பவர் என்னென்று உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் தேவன் சொல்கிறார் ஏசாயா 45:12, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன. அவைகளின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன். நான் நீதியின்படி அவனை எழுப்புவேன். யாருடைய நீதி? கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின்படி உன்னை எழுப்புவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடைய கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எங்கெங்கெல்லாம் சிறைப்பட்டு போய் கிடக்கிறீங்களோ அங்கே எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுவீர்கள். இது காரணம் என்ன தெரியுமா? இவ்வளோ சாப்டர் நமக்கு தேவன் நமக்கு எதனால் எப்படி ஏன் பேசுகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 45:19, நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதுவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சன்னதிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. நான் பேசியாச்சுன்னா கிறிஸ்து சொல்கிறேன், அவர் பேசியாச்சுன்னா கல் கேட்கும், செடி கேட்கும், எல்லாமே கேட்கும். நான் அவங்கள்ட்டலாம் பேசுகிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி யாருமே கேட்காத இடத்துல நான் உட்காந்து பேசிட்டு நான் கார்டன்னு சொல்லலை. உங்ககிட்ட பேச உங்கள் மூலமாக நான் கார்டன் என்னை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறார். அதான் அந்தரங்கத்திலும் பூமியில் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. அது மட்டும் இல்லை, இம்பார்ட்டன்ட், விருதுவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சன்னதிக்கு சொன்னதும் இல்லை. அப்போது நம்ம கிறிஸ்துவ தேடுறதுல ஏதோ ஒரு குறை இருக்குது. நல்லா ஹெவியாக தேடுங்க, பைபிள் ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னென்னு அதை கேளுங்க. ஏசாயா 45, ஏசாயா 60, சங்கீதம் 23 ரெகுலராக படியுங்க. நான் யாக்கோபின் சன்னதிக்கு சொன்னதில்லை, நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர். இதுதான் கிறிஸ்துவனுடைய நீதி. இங்கே நம்ம நீதியெல்லாம் செயல்படாது. கிறிஸ்துவனுடைய நீதி என்னன்னு பாருங்க. நாம் அவரை தேடிக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சகலத்திலும் உதவி செய்வார். நீங்கள் தேடினாலும் உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் கூட நம்ம ஒரு கிறிஸ்துவ, அதாவது உலகத்தையே படைத்தவரை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு நாம் ஏன் சிரமப்படணும்? ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு வறண்டு போய் ஏன் இருக்கீங்க? பூத்து காய்த்து இந்த உலகத்தினுடைய பலன்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.